இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். தமிழ் சோலையில் ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் நலம் தரும் யோகம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. விதைக்குள்ளே இருந்துவிட்டால் வெளியேறாது ஆலமரம். உனக்குள்ளே இருந்துவிட்டால் வீணாகும் உந்தன் திறம். திடமான முடிவெடு, திறமையுடன் முன்னேறு, கடின உழைப்பை காணிக்கையாக்கு. வருங்காலம் உன்னோடு, வசந்த காலம் உன் வாழ்க்கையோடு. நம்ம வாழ்க்கையில் நல்ல சிறப்பு அடையணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்தாலே, வெற்றி பெறணும்னு இறங்கினாலே பல விதமான தடைகளும் போராட்டங்களும் எல்லாம் வரும். ஆனால் யோக சக்தி வச்சு எல்லாமே வென்றுடலாம். எல்லாம் வென்று நம்ம அடையக்கூடிய இலக்கை அடைந்து விடலாம். ஆனால் அதுக்கு வந்துட்டு விடாமுயற்சி என்பது நமக்கு தேவைப்படுகிறது. விடாமுயற்சியாக நம்ம இருந்து நம்ம போராடினோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அடையக்கூடிய இலக்கை அடைந்து விடலாம். முயற்சி திருவினையாக்கும். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அவரை அவமானப்படுத்த எண்ணிய ஒருவர் திரு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களை, உங்களை பற்றி மிகவும் பெருமையாக நினைத்து கொள்ள வேண்டாம், உங்கள் அப்பா தைத்த செருப்பைத்தான் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று உரத்த குரலில் கூறினார். அதாவது ஆப்ரஹாம் லிங்கனை அவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன்தானே என்று அவமானப்படுத்த எண்ணினார். ஆப்ரஹாம் லிங்கன் சிறிது கூட கோபமில்லாமல், நண்பரை, உங்களுக்கு நன்றி, இன்னும் நீங்கள் என் தந்தை தைத்த செருப்பை அணிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் என் தந்தையின் தொழில் நேர்த்தி எவ்வளவு என்பது எனக்கு புரிகிறது. ஒருவேளை அந்த செருப்பு பழுதாகி போனால் ஜனாதிபதி மாளிகைக்கு தயங்காமல் கொண்டு வாருங்கள், நான் சரியாக தைத்து தருகிறேன் என்று கூறினாராம். அந்த அளவு உழைப்பின் பெருமையை அவர் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் மிக மிக பின்தங்கி ஏழை குடும்பத்தில் பிறந்து 11 மாதமே பள்ளி கல்வியை பெற்ற ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க நாட்டு குடியரசுத் தலைவர் ஆனார். நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாக மாறுவாய் என்பது ஆப்ரஹாம் லிங்கனுக்கு மட்டுமல்ல, நம்பிக்கை தளரவிடாமல் லட்சியத்துக்காக விடாப்பிடியாக போராடும் நம்மை போன்று ஒவ்வொருவருக்கும் அது வெற்றி திரிமந்திரம். சிலர் பயிற்சி எடுத்துட்டு ஒரு விஷயத்துல இறங்குறாங்க. இறங்கி குரு மேல் நம்பிக்கை வச்சு, தீவிரமான நம்பிக்கை வச்சு இறங்குறாங்க. இறங்கி வழிபாடெல்லாம் செய்யறாங்க. திடீர்னு அந்த காரியங்கள் நடைபெறாமல் போயிடுச்சுன்னு வைங்க. அது அந்த மாதிரி நடைபெறாமல் போவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னன்னா இறைவனால் ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் தான் அது. ஆனா எங்கேயுமே நீங்கள் அப்படி அந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. இது இப்படிதான் இருக்க, இல்லை விடக்கூடாது, நம்ம குருவை முழுமையாக நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நிச்சயமா அப்புறம் தெரியும் உங்களுக்கு அது ஏன் அதை விட்டு விலகிச்சு, அதன் பிறகு எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். சில விஷயம் வாழ்க்கையில நடக்கிறது நமக்கு தெரியாது. குருவை நம்பணும், இது என்ன இந்த விஷயம் இப்படி நமக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு தோணும். அது அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு அது பிறகுதான் நமக்கு தெரியும், இதனாலதான் போயிருக்கு, அந்த நேரத்தில் இது நடந்திருந்தால் இப்படி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கோம் என்பது. சில விஷயங்கள் பார்ப்பதற்கு நன்மையாக தெரியும், முடிவில் தீமையாக போயிடும். சிலது தீமையான விஷயம் மாதிரி தெரியும், ஆனா நன்மையான விஷயங்களாக போயிடும். அது எப்படின்னு கேட்டா, சிலருக்கு உதவி செய்ய போய் பொல்லாப்பு வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் சும்மா இருக்கிறவங்க உதவி செய்ய போறேன்ட்டு போறது, நல்லது நினைச்சு போனீங்க, கடைசியில் கெட்ட பேர் ஆயிரும் உங்களுக்கு. அந்த மாதிரிதான் வாழ்க்கையில மன உறுதி, நல்ல தைரியம், மன உறுதி, விடாமுயற்சி மட்டும் நமக்கு வேணும். அதுதான் அது இருந்து நம்ம இறங்கணும்னு சொன்னா வாழ்க்கையில நம்மால முடியாத விஷயமே கிடையாது.
அது மட்டும் இல்ல, இந்த தியானத்தை முறையாக நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா மரணத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மரண பயம் என்பது தேவையே இல்லை. எப்பொழுது நமக்கு மரணம் என்று வந்தாலும் நம்ம தயார நிலையில இருந்து கொண்டிருக்கோம் என்று அர்த்தம். கண்டது காட்சி கொண்டது கோலம் என்றிந்த மனதை மாற்றி கனவில் கண்டதை கைவர பெற்றிட கருணை கடலாய் காட்டும், கருணை கடலாய் கடவுளை காட்டும். நலம் தரும் நல்ல யோகம், நலம் தரும் ராஜயோகம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்க்கையை எளிமையாக்கவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் எத்தனையோ நவீன முறைகள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. அதே சமயத்தில் மன அழுத்தங்கள் உருவாக்குற எத்தனையோ பிரச்சனைகளும் இருக்கின்றன. வேலை சோர்வு, அன்போடு பேசாத மனைவி, அவங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியாத கணவன், குழந்தைகளால் வரும் பதற்றம், பொருளாதார பிரச்சனைகள். நம் அவசர வாழ்க்கைக்கும் நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கிறது முழு ராஜயோக சக்தி. ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி, திருமதி பேமலா சரவணன், 0431 903 798 0431 903 798. தமிழ்ச்சோலையின் ஆதரவாளர்களில் ஒன்று ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி. எங்கள் குருநாதருக்கு டத்தோஸ்ரீ குருஜி என்ற பட்டத்தை மலேசியன் கவர்மெண்ட் மக்களுக்கு சிறந்த சேவையும் நலங்களும் செஞ்சதுக்காக வழங்கி வந்தார். ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் தமிழ்ச்சோலையில் இதுவரை நீங்கள் கேட்டது நலம் தரும் யோகம். நிகழ்ச்சியாக்கம் பேமலா சரவணன்.